ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்ள உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், உலகத்தில் எத்தனையோ ஜாதிகள், ஜனங்கள், மதங்கள் எல்லாம் இருந்த பொழுது கூட உங்களை மிக சிறப்பாய் நினைத்து உங்களை அழைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதான் முக்கியம். பாருங்க, எவ்வளோ பேர் உங்க குடும்பத்தில் எவ்வளோ பேர் கூட பிறந்திருப்பாங்க, ஆனா உன்னை சிறப்பாய் நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 115:12 சங்கீதம் சொல்கிறது, கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியம் பாருங்களேன். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு பகுதியில உபாகமம் 7வது அதிகாரம் 6-7 வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூ சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. என்னங்க இது, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீ உன் தேவனாய் கர்த்தர் பரிசுத்த ஜனம். முதல்ல பரிசுத்தம் வாழறோமா? வார்த்தையில பரிசுத்தம். சிலர்லாம் நினைக்கிறாங்க ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டா பரிசுத்தம் இல்லையா? அது அல்ல. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லா இருக்குது, குறை ஒன்றும் சொல்ல முடியாது, தப்பு இல்லையே, நல்லா சுத்தமா வரட்டுமே இல்லையா? அதான் பரிசுத்தம் கிடையாது. அப்படி இல்லை. அப்ப கருப்பு ட்ரெஸ் பரிசுத்தம் இல்லையா? எல்லா கலரும் கர்த்தர் உண்டாக்குனது தான், கலர் கலரா போடுங்க. ஆனால் நீ பரிசுத்தமாய் வாழ்கிறாயா? வார்த்தையிலே பரிசுத்தம், சொல்லிலே பரிசுத்தம், செயலிலே பரிசுத்தம், பார்வையிலே பரிசுத்தம், உங்கள் எல்லா நடவடிக்கையிலே பரிசுத்தம், தொழிலிலே, வேலையிலே, வியாபாரத்துல, ஊழியத்துல பரிசுத்தம், குடும்பத்துல பரிசுத்தம் இருக்கிறதா? கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று மல்கியால வாசிக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தர் ரொம்ப சிநேகிக்கிற பரிசுத்தத்தை. காரணம், அவர் பரிசுத்தர். நீங்களும் நானும் பரிசுத்தனா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம் பாருங்களேன். அப்ப கர்த்தருடைய வசனத்தினால பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று யோவான் 17:17 சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு வசனம் கேட்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இருள் அகன்ற பரிசுத்தமாய் மாற முடியும். அதான் சொல்றாரு, உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு, ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு, ஒரு எம்பிக்கு, ஒரு எம்எல்ஏக்கு சொந்தக்காரன்னு சொன்னா பெரிய விஷயம். அது கூட வேணாம். ஒரு எம்எல்ஏ வீட்டுல, ஒரு கவுன்சிலர் வீட்டுல இருக்கிற டிரைவருடைய மச்சானுடைய, மாமாவுடைய, சித்தப்பாவுடைய, தம்பியுடைய, அண்ணனுடைய, சொந்தக்காரனுடைய ஃப்ரெண்டு, அவன் எவ்வளவு பில்டப் கொடுக்கிறான் யோசித்து பாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எனக்கு சொந்தம்னு. அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் அல்லவா? ஒருமுறை கர்த்தர் விசுவாசின் தகப்பனாக ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் விடுவிக்கும்படி மோசே தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஆசார ஊழியம் செய்ய ஆரோனை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை அரசாளும்படி தாவீதை தெரிந்து கொண்டார். தமக்கென்று மகிமையான ஆலயத்தை கட்டும்படி சாலமோனை தெரிந்து கொண்டார். இன்று அவருடைய நாமத்தை சுமந்து செல்லும்படியாய் உன்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதம் அல்லவா? இந்த ஒரு வார்த்தை போதும் அல்லவா? என் தேவனுக்காய், என் தெய்வத்துக்காய் நான் எதையாவது செய்ய வேண்டும் அல்லவா? ஒருத்தருடைய மனசுல நோகாதபடி, மனிதனையும் சிதைக்காதபடி, எந்த வழிபாட்டை குறை சொல்லாதபடி, அன்பே பிரதானம் என்று அன்பை செலுத்தி, அன்பை காட்டி, அன்பை ஊட்டி ஒரு நாமத்தை சொல்லுவோமாக. அந்த நாமத்துக்கு எதிராய் ஒருவரும் கிளம்ப முடியாது. இந்த பூலோகத்துல, பரலோகத்துல அந்த நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் அளிக்கப்படவில்லையே. அதனால அற்புதமான நாளிலே உன்னை தெரிந்து கொண்ட நோக்கமே அந்த நாமத்தை உயர்த்தும்படியாய் ஒரே ஒரு முறை அந்த நாமத்தை நீ சொல்லிப்பார். உன் வாழ்க்கை மாறும், மறுமலர்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான நாளிலே கர்த்தாவே, ஒரு முகாந்திரத்தோடு, ஒரு நோக்கத்தோடு, திட்டத்தோடு எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய், பரிசுத்தமாக வாழக்கூடிய பிள்ளைகளாய் தேவன் எங்களை மாற்றுவீராக. எங்கள் குறைகள், குற்றங்களை மன்னிங்கப்பா. தீய பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே வர கிருபை தருவீராக. தடைகள், வேதனைகளை முறித்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனது செய்யும்படியாய் திரு கரங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.